வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்படியா? ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அப்படின்னா அது ஒரு அர்த்தம், என்பதே அப்படின்னா அது ஒரு அர்த்தம். இப்ப கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஒரு பேர் கொடுக்குறாங்களா, ஒரே பேர் கொடுக்குறாங்களா? இந்த பாட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமங்கள் உண்டு? அப்படிலாம் கிடையாது. பாட்டில் தான் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் பேர்லயே காரண பெயர்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நீங்க எப்படி கடவுளை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி என்ன பண்ணலாம், அவருக்கு பேர் வைக்கலாம். இரக்கமுள்ளவர், நல்லவர், பெரியவர், வல்லவர்லாம் யாரு புரிஞ்சுக்கிட்டது? மனுஷன் புரிஞ்சுக்கிட்டது. அதெல்லாம் காரண பெயர். மோசே நீர் யார், உம்முடைய பேர் என்ன அப்படின்னு இஸ்ரவேலர் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும்னு கேட்கிறார். மோசேக்கு தேவன் தந்த பதில் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். வாசிட்டு போயிடுவோம். ஆனா அதுல சில பேர் அதை என்ன தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, 2 பேர் 3 பேர் இருந்தாதான்ப்பா அவனுக்கு பேர் சொல்லணும். நான் யாரு தான்? ஒரு ஆள் தான். எனக்கு என்ன கிடையாது, பேரு அவசியம் இல்லை. வாட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். எகிப்தியர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருந்தாங்க. உலகம் ஃபுல்லா அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அதனால எந்த கடவுள்பா அவனை அனுப்பிச்சாரு அப்படின்னு மோசே யார்கிட்ட கேட்கிறாரு? கடவுள்கிட்டயே கேட்கிறாரு. ஆண்டவரே உங்களுடைய பெயர் இல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்புறம் எப்படி அவரை தெரிஞ்சுப்பீங்க? எப்படி அவரை தெரிஞ்சுக்குவீங்க? முடியும். ஆனா அப்படிதான் என்ன பண்ண முடியும், அவரை தெரிஞ்சுக்க முடியும். கவனிங்க, இங்க என்ன வேதம் சொல்றதுன்னா, பெயர்னு பைபிள்ல எங்கெங்க வருதோ அவருடைய கேரக்டர், கடவுளுடைய கேரக்டர், தன்மைகளை குறிக்கும். மனிதர்கள் தேவனை அனுபவிக்கும் பொழுது மனிதர்களே தேவனுக்கு என்ன பண்ணாங்க? பெயரை சூட்டினார்கள். அது காரண பெயர். நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படியே தேவன் என்ன பண்றாரு? மனிதர்களுக்கு தன்னை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தி காண்பித்தார். ரெண்டுல எது சரியா இருக்கும்? நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றது சரியா இருக்குமா? நீங்க நான் என்னவாக இருக்கிறேன் நீங்க என்ன புரிஞ்சுட்டு சொல்றது சரியா இருக்குமா? கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற அல்லது வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் இதை டீல் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க என்னங்க, ஒரு புஸ்தகத்தை படிக்கிறது மூலியமா கடவுளை அறிஞ்சிக்க முடியுமா? சும்மா ஒரு புஸ்தகத்தை என்ன பண்ணுங்க, படிக்கிறீங்களே. ஒரு புஸ்தகத்தை அப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுனால கடவுளை அறிஞ்சிக்க முடியுமா? அப்படி இன்னொன்னு, ஒரு பெருந்தரப்பு இருக்குல்ல, படிக்காதவங்க, ஒருவேளை ரொம்ப யோசிக்க முடியாதவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அவங்களுக்கு விரோதமான மார்க்கம் ஆயுது. இப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்க ரொம்ப படிக்க வேண்டாம், நீ மனசால கடவுளை என்ன பண்ணுங்க நினைச்சீங்க, இல்ல ஆவியானவரே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லி தருவார். நான் ஒத்துக்கிறேன், அது ஆவியானவர் தான் சொல்லி தர முடியும். அதுதான் வாதமே. இப்படி ஒரு பெருந்தரப்பு இருக்கு. வெளியில இருக்கிறவங்களுடைய புஸ்தகம்லாம் எப்படிப்பட்டதுன்னா, அதுல வழிபாட்டு குறிப்புகள் இருக்கும். கடவுளுக்கு உகந்த நாள் எது, உகந்த நிறம் எது, உகந்த நேரம் எது, உகந்த இடம் எது, ரைட்டா? கடவுளுக்கு முன்னாடி அவன் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தான் இருக்கும். அந்த வேற எதுவும் அதுல என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த வேத புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன? ஒரு நபரை குறித்த வெளிப்பாடு. யார் அந்த நபர்? ஆண்டவராகிய இயேசு. இன்னொன்று கவனிங்க, ஒரு விஷயம் இருக்கு, வாலிபர்கள் கவனிங்க. இது ஒரு பொருள், இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இப்போ இதை பத்தி நீங்க படிக்கணும்னா நான் ஒரு புத்தகம் போடுறேன் இல்லையா, அதுக்கு பேர் சப்ஜெக்ட். சொல்ல புரியுதா? கற்றலுக்கு 3 அவசியம். ஒன்று என்ன? ஆப்ஜெக்ட். ஒன்று என்ன? இன்னொன்று யாரு? டீச்சர். சரியா? தயாளன், உன்னுடைய கணக்கு புஸ்தகத்தை எழுதினது யார்? பயப்படாத, உனக்கு தெரியாது. உனக்கு கணக்கு வாத்தியார் பேர் என்ன? பார்வதி மேம். வெரி குட். எழுதினது யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு என்ன தெரியுது? சொல்லிக் கொடுக்குறவங்க தெரியுது. இது வரைக்கும் புரியுதா? கணக்கு புஸ்தகத்தை எழுதினது அவருக்கு தெரியாது, ஆனா கணக்கு புஸ்தகம் சொல்லிக் கொடுக்குறவரை தெரியும். இப்ப எனக்கு கணக்கே தெரியாது. எத்தனை பேருக்கு வித்தியாசத்தை புரிய முடியுது? கணக்கு பேத்துக்கு பார்ப்போம். அவருக்கு கணக்கு புஸ்தகத்தை எழுதினவரு தெரியாது, ஆனா கணக்கு சொல்லி தரவரு எனக்கு கணக்கே தெரியாது. என்ன வித்தியாசம்? இது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? தேவன் தான் சப்ஜெக்ட். தேவனை பத்தி படிச்சீங்கன்னா அது சப்ஜெக்ட். அவர் எப்படி இருக்கிறாரு? ஆப்ஜெக்டா இருக்காரு. இதை யார் உங்களுக்கு சொல்லி தர்றது? ஆப்ஜெக்டும் யாரு? கடவுள். அதை எழுதி எங்க கொடுத்துருக்காரு?
அதுவும் யாருதான்? அவர்தான். சொல்லி தரவரும் யாருதான்? சொல்லுங்க, எத்தனை பேர் வளர்ந்து கரங்களை வருத்துங்க. இப்ப இது 3 ஒரு லைன்ல வரணும். இது 3ல எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது, மிஸ் ஆக முடியாது. இப்ப புரியுதா? மற்ற புஸ்தகத்துக்கும் வெளியே குழம்ப கூடாது. இப்ப நான் எதுவுமே படிக்கல, பைபிளை படிங்கன்னு எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ஈஸியா ஒருத்தர் வந்து சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப அகிலன் பிரதர் வந்து நல்லா படிச்சிருக்கறனால உங்களை படிக்க சொல்றாரு. அப்படி கிடையவே கிடையாது. பாருங்க, நான் வந்து படிக்கலாம் இல்லைங்க, எனக்கு கர்த்தரே சொல்லி தராரு. நீங்க நம்ம சபைக்கு வந்துருங்கன்னா எப்படி கரெக்டா இருக்குமா இல்லையா? போங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனா வித்தியாசத்தை சொல்றேன். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அப்படி கிடையாது. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு படிப்பும் படிக்காததும் தகுதி அல்ல. நான் வந்து 10வது ஃபெயிலுங்க, அதை சிலர் தகுதியாக்கிடக்கூடாது. ஏன்னா ஜனங்க அதை தகுதியா புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, ஆண்டவரே நடத்துறாங்க, அது ஒரு விதமான தகுதியாக என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது. கவனிங்க, படிப்பும் தகுதி இல்லை. படிப்பை யார் முன்னிறுத்தினாலும் அவனுக்கு என்னன்னு புரியலன்னு அர்த்தம். கவனிங்க, நீங்க வேற எந்த புஸ்தகத்தை வாசிச்சாலும் அதை எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாத்தியாரை தெரிஞ்சுன்னா போதும். இன்னொன்னு சொல்றேன், எழுதுனதும் யாருன்னு தெரியல, வாத்தியாரும் எனக்கு யாருன்னு தெரியல. எங்க ஆன்லைன்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, தூரத்துல இருந்து எங்கேயோ, ஆனா சப்ஜெக்ட் எனக்கு புரியுதுங்க, எனக்கு அது போதும் அப்படிம்பாங்க. அதுவும் உத்தமமா இல்லையா? அது உத்தமம். ஆனா நீங்க வேத புஸ்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நபர். அந்த நபர் தன்னை வேதத்தில் என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நபர் ஆப்ஜெக்டா இருக்கிற ஒரு ஆளு தன்னை சப்ஜெக்டா என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்திருக்காரு. அந்த சப்ஜெக்டை சொல்லித்தரது யாருதான்? அவரு தான். இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் எடுக்கல, நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. சரி சொல்லுவோம், பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டவன் எவனோ அவன் என்னிடத்தில் வருகிறான். கடவுள்கிட்ட வர்றதுக்கே நம்ம தேவனால் போதிக்கப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து இதை அப்படியே அடுத்த பகுதி, இதோட அடுத்த பகுதி சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல நான் உங்களுக்கு தருவேன். அங்க வசனம் முடியல. அடுத்தது என்ன? அந்த சுவிசேஷ கூட்டத்துல பேனர் அடிச்சிருப்பாங்க, இயேசு கை இப்படி நீட்டி காட்டுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்னிடத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 3 புள்ளி வச்சிருப்பான் அந்த வசனத்துக்கு அப்புறம். பார்த்துருக்கீங்களா? எங்க வசனத்துல புள்ளி இருக்கோ பார்த்துங்க, அது ரொம்ப அபாயகரமானது. அது டு பி கண்டினியூன்னு அர்த்தம். நான் இயேசு கிறிஸ்துட்ட வந்திருந்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இளைப்பாறுதல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துட்ட வரலன்னு அர்த்தம். இப்ப அவங்க என்னன்னு சொல்லி தராங்கன்னா, நீங்க இங்க வந்தாலே யார்கிட்ட வந்துட்டீங்க, ஆனா ஆறுதல் கொடுக்கறது யாரு? பாருங்க, ரொம்ப பிரச்சனையோட வந்தேன், அந்த பாட்டெல்லாம் பாடினாங்க பாருங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு தெம்பா 4 வார்த்தை என்ன பண்றாங்க, அது பயப்படாத, நான் சொல்றேன் நீ பயப்படாத, திகையாத. சரி, ரைட், கவனி. அது கீழே என்ன சொல்றாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன், என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப கடவுள்கிட்ட எதுக்கு வரணும்னா, கற்றுக்கொள்வதற்காக வரணும். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சிருப்பீங்க. பெற்றுக்கொள்வதற்காக வரக்கூடாது. கடவுள்கிட்ட எதுக்கு வரணும்? கற்றுக்கொள்ள வரணும். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய எடுத்திருக்காது. இவருடைய பேரே என்னதுதான்? வார்த்தை. அதனால இது ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, இதை சப்ஜெக்டா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஏன் அதை படிக்காம ஊழியம் செய்ய முடியாதா? படிக்காம இது பண்ண முடியாதா? நிறைய பேர் சப்ஜெக்டா நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கடவுளை வெறும் ஆப்ஜெக்டா நினைச்சுக்கிறாங்க. அதாவது அவரை புரிஞ்சிக்க முடியுமா அவங்களால? அவர் எங்க இருக்கிறாரு தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா அவரை அறியாம உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இதுதான் முதல் செய்தியினுடைய 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னது. கண்டிப்பா அவரை புரிஞ்சிக்க முடியாது, இன்காம்ப்ரிஹென்சிபிள், புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அவரை அறியாமல் என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. உபாகமம் 4:2 வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும். இங்க யார் பேசுறா? இத நான் தெரியலன்னா என்னன்னு சொல்லிருக்கேன். அப்படி மேல போகணுமா இல்லையா? 5 புஸ்தகம் யார் எழுதுனது? யார் சொல்றாரு? நான்கிற யார சொல்றாரு? மோசே சொல்றாரு. நான் உங்களுக்கு அப்படின்னா மோசே யாரு? நான் உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது தேவ ஊழியர் தான். தேவ ஊழியர் என்னவா இருக்கிறாரு? டீச்சரா இருக்கிறார். நிறைய பேர் இதையும் சொல்லி குழப்புவாங்க. அவர் டீச் பண்றாருங்க, உங்களுக்கு புரியாது. அவ்வளோ டீப்பா அவசியம் இல்லை. 6000 வருஷமா தேவ ஊழியர்கள் டீச்சரா தான் இருக்கிறாங்க.
கூலிக்கு மாரடிக்கிறவன் தான் குறி சொல்றவனா மாறிட்டான். புரியுதா? யுக யுகமா 1000 ஆண்டுகளா போதகர்களா தான் இருக்கிறாங்க. போதகர்னு போட்ட எல்லாமே போதகர்களா இருக்கிறாங்கலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், இதை என்ன நிறுத்திக்க சொல்றேன்னா, உங்களை காப்பாற்ற சொல்றேன்னா, என்ன சொல்ல வரேங்கிறது நல்லா என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். உங்களை தக்க வைக்கிறது கிடையாது, உங்களை காப்பாத்துறது, அதாவது உங்களை காப்பாத்தி எனக்காக வச்சுக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விதமா ஊழியம் செய்யலாம். என்னுடைய கிஃப்ட், கடவுள் எனக்கு தந்த அழைப்பையும் கடவுள் எனக்கு தந்த வரத்தையும் வைத்து உங்களை டெவலப் பண்ணலாம். ஆனா பிசாசினால் அழைக்கப்பட்டவங்க இன்னொன்று செய்வாங்க. என்னது? உங்களை வச்சு இல்லை எது ஊழியம், நீங்க வேற சபைக்கு போனாலுமே வசனத்தை போதிக்கிறாங்களா, இதோட பெட்டரா போதிக்கிறாங்கன்னு பாருங்க. உங்க மியூசிக் வேணும்னா மியூசிக்காக சபைக்கு போகாதீங்க. வேத வசனங்கள் ஒரு நபரை உங்களுக்கு வடிவமைத்து காட்டுகிறது. யார் அது? இயேசு கிறிஸ்துவை காட்டுது. வாங்க சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் எத்தனை சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள், நான் உங்களுக்கு என்ன டீச் பண்றேனோ ஒன்றையும் என்ன பண்ண வேணாம், கூட்ட வேண்டாம், அதுல ஒன்னும் என்ன பண்ண வேணாம், குறைக்க வேணாம். அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். இப்ப இதை ஒருத்த டீச் பண்ணும் பொழுது ஜனங்க அதை கூட்டினாலோ குறைச்சாலோ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தேவனை குறித்த பிம்பமே என்ன பண்ணிடும்? மாறி. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஊழியனையும் இன்னொரு ஊழியனையும் கம்பேர் பண்ணவே கூடாது. எந்த ஊழியனையும் வேதத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். சொல்ல புரியுதா? அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொல்றாருன்னு கிடையாது. என்னை எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்? வேத முறைகள் 4 பேர் உங்களை சொல்லுவாங்க, அதை தவிர்க்க முடியாது. 20ஆம் நூற்றாண்டுல ஃப்ளோட்டிங் மெம்பர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்டு. ஃப்ளோட்டிங் மெம்பர்னா அங்க 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 அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேர் ஃப்ளோட்டிங் மெம்பர்ஸ். இது 20ஆம் நூற்றாண்டுல இந்த நாகரிக வளர்ச்சியினுடைய தாக்கம் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். ஆன்மீகத்தை அப்படி டைல்யூட் ஆகாம நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. 20ஆம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு. இங்கே கேட்பாங்க, அங்கே கேட்பாங்க, அங்கே கேட்பாங்க, அங்கே கேட்பாங்க. இவங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. சொல்ல புரியுதா? டூயல் மெம்பர்ஷிப்மாங்க. டூயல் மெம்பர்ஷிப்னா, நான் உங்களுக்கு அவைலபிளா இல்லை, அப்போ எனக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. நான் சொல்றது புரியுதா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ ஊழியக்காரர் இப்போ எனக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும், அதுக்கு ஒருத்தர் இல்லை, நல்லா ஒருத்தர் பெட்டரா ஐடியா கொடுப்பாரு, அதுக்கு ஒருத்தர். இது பேர் டூயல் மெம்பர்ஷிப். இது ஒரு உளவியல். பாஸ்ட் எப்போ ஹீரோவா தெரியாருன்னா அவன் தப்பு அவன் தப்பு அவன் தப்பு, நான் தப்புங்கும் பொழுது தான். கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் விமர்சிக்கல, என்ன சொல்றாங்க கவனிங்க. போதனையின் அப்படின்னு வந்துருச்சுன்னா பைபிளை இறுக்கமா பிடிச்சிங்க, அவ்வளவுதான். உங்கள் மனமே உங்களுக்கு ஏற்ப வசனங்களை காண்பிச்சு கொடுக்கும், நம்பாதீங்க. இதை கொஞ்சம் அதுல சமரசம் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான கடவுளே மாறி நீங்க விக்கிரகாராதனைக்காரரா மாறிடுவீங்க. விக்கிரகாராதனை வேற ஒன்றும் இல்லை, போனவன சொல்லியா வேறொரு. நான் சொல்ல புரியுதா? இதுல கொஞ்சம் சமரசம் செய்யலாம்ல, என்ன ஆகும்? அதோடைய விளைவு என்னவா இருக்கும்? வேறொரு கடவுளா நம்ம வேறொரு கடவுள் என்ன பண்ணிடுவோம்? சின்ன வயசுல ஒரு கதை ஒண்ணு, பேர் மறந்துட்டேன். அந்த நபர் போட்டோ எடுக்க போவார். நல்ல ஒரு கதை, நாவல் கதை. போட்டோ எடுக்க போவார். அப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரன் சொல்லுவான், மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கு, அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடவா கேமராவில் அப்படின்னு சொல்லுவான். ஓகே சரிம்பார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், நம்ம மூக்கு பெருசாக இருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சரி, ஃபோட்டோவில் கொஞ்சம் மூக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே பார்க்கறதுக்கு அப்படின்னா சரின்ட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் லைன்ஸை ஜூம் பண்ணும் பொழுது, இல்லை காது கொஞ்சம், இந்த காது மட்டும் வெளியே வந்த மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடவா நான் பண்ணாராம். அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா அவருக்கு காதும் கொஞ்சம் பெருசுங்கிறது நல்லா தெரியும். அப்புறம் கொஞ்சம் முடி இல்லாமல் இருந்துச்சு, முடி இல்லாமல் இருக்கியப்பா, கொஞ்சம் என்ன பண்ணிடுவேன், முடி வச்சிடலாமா. இவரு கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா முடி இல்லைங்கிறது யாருக்கு தெரியும். எல்லாம் எடுத்து போட்டோ கொடுத்தா, இது யாரு போட்டோனாரா, இது யாரோட போட்டோடா, இது கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காது மூக்கெல்லாம் கடவுள்கிட்ட ஒட்ட வச்சிட்டோம்னா என்ன நடக்கும்? வேற ஒரு கடவுளுக்கு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை இங்கேயே அதை கண்டுபிடிச்சிட்டா சிக்கல் கிடையாது, கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? மேலே போய் அதை கேட்டோம்னா,
இப்ப பைபிளுக்கு வாங்க. பெரும் கூட்டம் அன்னைக்கு நின்றுட்டு உம்முடைய நாமத்தினாலே என்ன செஞ்சோம்? பிசாசுகளை துரத்தினோமே. அப்படின்னா என்ன நினைச்சிட்டாங்க? அதுதான் வேதம்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. உம்முடைய நாமத்தினாலே செஞ்சோமே. அது என்ன சொல்றாருன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டு இழந்து போனவங்கள ஒரு காலம் உங்களை அதே. இப்ப பிசாசை எந்த நாமத்துல துரத்திருப்பான்? கவனிச்சு பார்ப்போம். எந்த ஆவியில் அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, என்ன பண்ணோம் கவனிச்சு பார்ப்போம். பைபிள்ல தானே இருக்கு அப்படிங்கறதான் அவங்களுடைய வாதம். எப்ப? கடைசி உங்களை ஒரு காலம் நான் என்ன பண்ண மாட்டேன். திரளான ஜனங்கள் அன்னைக்கு அப்படி இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இது யார்? இது என்னது? சப்ஜெக்ட். கடவுள் யாரு? ஆப்ஜெக்ட். எனக்கு நல்ல போதகரே நாங்கள் இல்லையா? ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள மட்டுமா, ஒரு சத்தியத்துக்குள்ள மட்டுமா? அப்போ ஒரு விசுவாசிக்கு புரிந்து கொள்ள முடியாத ஆன்மீக உண்மைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? புரிந்து கொள்ள முடியாத, உனக்கு அதெல்லாம் புரியாது, அப்படி ஒரு ஆன்மீக உண்மை இருக்கா இல்லையா? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை. அப்ப வேதத்துல என்ன சொல்றோம்? ஒரு புத்தகத்தை நம்ம மேன்மைப்படுத்தல. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், டீச்சர், 3 பேருமே யாரு தான்? ஒருத்தர் தான். 3 பேரும் யாரு தான்? ஒருத்தர் தான். நீங்க எழுதினவர் யாருன்னு புரிஞ்சுக்காம சப்ஜெக்ட புரிஞ்சுக்க முடியுமா? சொல்ல புரியுதா? எழுதினவர் யாருன்னு தெரியாம அதை புரிஞ்சுக்க முடியுமா? எழுதினவர் யாருன்னு தெரியாம மேக்ஸ் படிக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? இதை எழுதினவர் யாருன்னு தெரியாம இதை நீங்க புரிஞ்சுக்க முடியாது, இன்டர்பிரட் பண்ண முடியாது. கடவுள் ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுக்காவிட்டால் வேதத்தை என்ன பண்ண முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. பேதுருட்ட பார்த்து கேட்கிறாங்க, கூட தானே இருக்காரு, என்னை ஜனங்கள் யார் என்கிறார். என்ன சொல்றாரு அவரு? ஏசாமி பேசினதாங்க முக்கியம், அதனால அது நல்லா எங்களுக்கு இருக்கு. அது அவன் என்ன சொன்னாங்க எங்களுக்கு தீர்க்கதரிசி. ஏன் அப்படி சொல்றாங்க ஜனங்க? ஏன் அவரை தீர்க்கதரிசினாங்க? இவங்க ஒப்பீனியன் என்னன்னா, யோவான் ஸ்நானகன் இறந்து போயிட்டார் இல்லையா, அவர் மறுபடியும் வந்துட்டார். அதுதான் இவங்களோட ஒப்பீனியன். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்துல இருக்கிறாங்களோ தேவன் யாரை அனுப்புவார்? ஒரு தீர்க்கதரிசிய அனுப்புவார். ஜனங்கள் பின்மாற்ற நிலையில போனா ஏசாயை அனுப்புவாரு. ஜனங்கள் பின்மாற்ற நிலையில இருக்கும்பொழுது எசேக்கியேல் அனுப்புவாரு. ஜனங்கள் பின்மாற்ற நிலையா இருக்கும்போது ஹாகாயை அனுப்புவாரு. ஜனங்கள் பின்மாற்ற நிலையில இருக்கும்பொழுது சக்கரியாவை அனுப்புவார். யார் இவங்கெல்லாம்? 400 ஆண்டு கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப அழைப்பதற்கு தேவன் யார் அமைச்சிருக்காரு? ஜனங்க என்னன்னு சொன்னாங்க? ஜனங்க யாரை அமைச்சிருக்காரு? அப்படி அந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்க? ஏற்கனவே கடவுள் எப்படி செயல்பட்டாரு? தீர்க்கதரிசியா அனுப்பிட்டாரு. இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரும் பிரசங்கம் பண்றாரு. யாரு அவரு? தீர்க்கதரிசி. இந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்க ஜனங்க? வேதத்தை வச்சுக்கிட்டு தானே. கையில அவங்களுக்கு வேதம் இருந்துச்சு. இப்ப பிரச்சனை என்ன? அவங்களுக்கு யார தெரியல, தேவனை சாட்சாத் கடவுள் நின்னாரு. அவரை யாருன்ட்டாங்க? கையில பைபிள் இருந்துச்சா? இருந்துச்சு. ஏன் அப்படி சொன்னாங்க? தேவனை என்ன பண்ணல, கையில சப்ஜெக்ட் இருந்துச்சு, டீச்சர் இருந்தாரு. ஆண்டவரை என்ன பண்ணல. அதனால என்ன சொல்லிட்டாங்க? அவர் யாருன்னு சொல்லிட்டாரு? தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. அது எதை வச்சு முடிவு கொண்டாங்க? பைபிளை வச்சு அந்த முடிவு கொண்டாங்க. சரி, ரைட். இது ஒரு சாரார். அப்புறம் என்ன சொன்னாங்க? சிலர் உண்மை தீர்க்கதரிசி என்கிறார்கள், சிலர் உண்மை எலியா. ஏன் அப்படி சொன்னாங்க? எலியா காலத்துல 3 காலகட்டங்கள்லாம் அற்புதம் நடந்துச்சு. எல்லா காலகட்டத்திலையும் அற்புதம் நடக்கல. பைபிளை போய் வாசிச்சு பாருங்க. 3 காலகட்டம் நடந்துச்சு. ஒன்று என்ன காலகட்டம்? மோசேயின் காலம், 2வது எலியாவின், 3வது கிறிஸ்துவின் காலம், 4வது சபையின் காலத்துல அப்போஸ்தலர் காலத்துல தான் நடந்துச்சு. சிலர் உண்மை தீர்க்கதரிசி என்றும், சிலர் உண்மை. ஏன் மாமா சொன்ன மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுனால என்ன நினைச்சாங்க? எலியா மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க? உயிரோட எலியா மறுபடியும் உயிரோட வருவாருங்கிறதும் பைபிள்ல இருந்து அவங்களுடைய அசம்ஷன். சரி, அவர் என்ன பண்ணிட்டாரு? சரிப்பா, யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்கப்பா, அதை விடு, நீ என்ன யாருன்னு சொல்ற. ஏன் அது முக்கியம்? ஏன்னா ஜனங்களை அந்த நம்பிக்கையெல்லாம் மாத்த போறது யாரு? ஜனங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க? பைபிளை வச்சுக்கிட்டே தப்பா என்ன பண்ணிருக்காங்க? புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப வேதத்தை சரி. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து கூட இருந்தனால அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும்ல. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் கூட நீங்க 3 வருஷம் இருந்தீங்கல்ல, என்ன பார்த்தீங்களோ, என்ன கேட்டீங்களோ, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ, என்ன அனுபவிச்சீங்களோ, அதை போய் ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படி சொன்னாரா? உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். சொல்லுங்க.
சுவிசேஷத்தை எப்பா நீ என் கூட இருந்தப்ப என்ன நடக்குச்சு, உனக்கு புள்ள அடிச்சிச்சா இல்லையா, நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோம், அதெல்லாம் இன்னொருத்தர் என்ன பண்ணாது. நீ என்ன பத்தி சுவிசேஷத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் சொன்னாலும் அது அவனுக்கு என்ன பண்ண கிடையாது பிரயோஜனம். அதை கத்து கொடுக்கறதுக்கு தான் 3 வருஷம் கூட இருந்து வச்சிருந்தாரு. 3 வருஷம் பாரு என் கூடயே இருந்து என்ன பண்ணிக்க, கொஞ்சம் ஊழியத்தை கத்துக்கன்னு கிடையாது. நீ என் கூட 3 வருஷம் தான் ஓடி போயிருவ. 3 வருஷம் என் கூட இருக்கிற அனுபவம் உன்னுடைய ஆத்மாவே உன்னை என்ன பண்ணாது, தப்பிக்காது. கவனிங்க சொல்ல பாருங்க, கிறிஸ்துங்கிற வார்த்தை அப்பதான் அங்க நுழையுது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்ன சொல்றாரு, பிரமாதம்பா, நல்ல பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்க அப்படி சொல்லல. இது எங்கப்பா கத்துக்கிட்ட, நீ எந்த சர்ச்சைக்கு போய் கத்துக்கிட்ட அது கேட்கல. நான் பேசுனதை நல்லா கவனிச்சிருக்க பேரு, நல்லா கவனிச்சு நல்லா என்ன பண்ணிருக்க. அவர் என்ன சொல்றாரு, இவருடைய அட்ரஸை சொல்றாரு. இவருடைய அட்ரஸ் இவர் கரெக்டா சொல்லவும் இவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் உனக்கு பண்ணல, வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனை என்ன பண்ணியிருக்காரு உனக்கு. ஹியூமன் டிப்ரவிட்டி, வெளிப்பாடு இல்லாமல் தேவனை ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள. இந்த வெளிப்பாடுங்கிறது என்னன்னா வேதத்துல இருந்து வெளிப்பாடு. காலைல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே சபைக்கு என்ன போய் சொல்லணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சபைக்கு என்ன போய் சொல்லணும்னு சொல்லாம எதுக்கு சர்ச்சை ஆரம்பிச்சேன்னு நான் கேட்பேனா இல்லையா. கடவுளுடைய உதவி தேவையா, 100% தேவை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஐ எம் ஹெல்ப்லெஸ். நான் இங்க வந்து நிற்கும் போது இன்னைக்கு நம்மளால ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனாலதான் அந்த கத்துறதெல்லாம் கிடையாது. அவன் ஏன் கத்துறாங்கன்னா ஏதாவது என்ன பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய என்னால ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்யறது யாரு. ஆனா அதுலயே இன்னொரு உண்மை இருக்கு. என்ன, தேவன் தான் விளைய செய்றாரு, ஆனா நான் என்ன பண்ணணும், நடனும் நீர் பாய்ச்சணும். அந்த 2 உண்மை பைபிள் எப்பயுமே பேரலா போகும். அதை நம்ம வேற ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒண்ணு விட்டுறக்கூடாது. கவனிங்க, நீ என்ன யாருன்னு சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்தல, பிதாவே உன்னை என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தல. கவனிங்க, இது வரைக்கும் ஓகேவா. இப்ப சிலுவைக்கு போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இது உமக்கு நடக்கவே கூடாதுன்னா அடுத்த சீன்லயே பேதுரு சொல்றாரா இல்லையா. இது வாசிக்கிறீங்களா, உங்க கையை தூக்க முடியுமா. அடுத்த சீன்ல என்ன சொல்றாரு, நடக்க. ஏன் அப்படி சொல்றாரு, ஏசாயா 44:2 எல்லாமே எடுத்துங்க, அதை வாசிங்க. அதுல என்ன கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுன்னு பாருங்க. கொடுக்குட்டுங்க, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. போதும், ஏன்னா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும். இந்த 3 புள்ளி வச்சுட்டு அந்த அதே வரல தாசனாகிய யாக்கோபே பயப்படாது. அது தெரியும், புரிய வரும். எப்ப புரிய வரும் கவனிங்க. அதுல 3 டென்ஸ் இருக்கு, கண்டுபிடிங்க. உண்டாக்கினவர், உருவாக்கினவர், துணை செய்கிறவர். இப்ப எங்க அம்மா டாக்டர் கன்ஃபார்ம் பண்றாங்க, உங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு, உருவாயிட்டு. எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இங்கதான் ஆரம்பமானேன். அப்ப எங்க இருந்து கடவுள் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும், தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினவருங்க. நான் தான் இப்பதான் சொன்னேன், ஒரு வார்த்தை மாறினா எல்லாம் மாறிடுன்னு. அங்க இருந்து தானே ஆரம்பிக்கணும். ஆனா அங்க இருந்து ஆரம்பமால நானு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு. மனிதனுடைய கர்ப்பத்திற்கு முன்பாகவே தேவன் என்ன பண்ணாரு, உண்டாக்கிட்டார். கர்ப்பத்துக்கு அப்புறம் துணை செய்கிறார். அது நிகழ்கால வாழ்க்கையில. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைபிள்ல இருக்க பேட்டர்னை படிச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் பேசும்போது எந்த அடிப்படையில பேசுறாரு. ஆதியாகம வாங்க, ஆதியாகமம் 1 வாங்க. 2 வந்துட்டீங்களா, 2ஆம் அதிகாரம் 2:8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின
தாம் உருவாக்கின மனுஷனை தான் எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? அதை உருவாக்கி உண்டாக்கி குழப்பிக்க கூடாது. உருவாக்கின மனுஷனை எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? நான் கேட்கிறேன், எங்க வச்சு உண்டாக்கினார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான். இது தோட்டத்துக்கு வெளியே நடந்துச்சா உள்ள நடந்துச்சா? தோட்டத்துக்கு வெளியே நடந்துச்சு. இப்ப இந்த மனுஷனை தான் கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? தோட்டத்துக்குள்ள. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, தோட்டத்துல வச்சார் இல்லையா, அதுக்கு முன்னாடி எங்க வச்சு உண்டாக்கினான்னு கேட்கிறேன். நம்ம தெரியலன்னா சொல்ல மாட்டோம் பாருங்க. எனக்கு தெரியாதுங்க, பைபிள் அதை சொல்லல. சீன்ல எப்ப நுழையிறோம்? ஏதேன் தோட்டத்துல மனுஷன் இருக்கிறான், அப்பதான் பைபிள் என்ன பண்ணுதுங்க, சீன்லயே உள்ள வர்றோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன உண்டாக்கினாரா? ஆமா உண்டாக்கினார். எங்க வச்சு உண்டாக்கினார்? எப்படி உண்டாக்கினார்? தெரியல. இப்ப இததான் அங்க சொல்றாரு. உண்டாகுதுன்னா எதுவுமே இல்லாம ஒன்ன செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர்ல உண்டாக்குறது. எதுவுமே இல்லை, அதுக்கு பேர் என்ன? மொழியிலும் வாசி பார்க்கலாம், ஆங்கில மொழியும் வாசி பார்க்கலாம். ஒன்னிலிருந்து ஒன்னை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? உருவாக்கு. எங்க அம்மா வைத்துதான் நான் ஆரம்பமாகலை அப்படிங்கிறது தப்பு. எங்க அம்மா வைத்துதான் நான் ஆரம்பமானங்கிறது தப்பு. ஆனா எங்க அம்மாவுக்கும் உலகத்துக்கு எப்ப தெரிய வருது நான் வந்துட்டேங்கிறது? ஆனா அதுக்கு முன்னாடி என்னை உண்டாக்கிட்டாரு. அதான் எங்க வச்சு உண்டாக்கினாருன்னு கேட்கிறேன். இட்ஸ் அ மிஸ்ட்ரி. இப்ப சொல்லுங்க, நான் எங்க பிறந்தேங்கிறது என்னுடைய வாழ்வை தீர்மானிக்குமா? நான் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேங்கிறத என் வாழ்வை தீர்மானிக்குமா? தீர்மானிக்காதா? ஏன்னா நான் உருவாவதற்கு முன்பாகவே என்னை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் உண்டு. நீங்க உலகத்துல போய் வேற எங்க படிச்சாலும் நீங்க எப்படி உருவாகிறது தான் பேசுவாங்க. உங்களுக்கு யூ மேக் அ மெஸ். நீங்க வாழ்க்கையை குழம்புவீங்க. நீங்க எந்த தீர்மானமும் எப்படி எடுக்கிறீங்கன்னா, நீங்க எந்த குடும்பத்துல வளர்றீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்றீங்க, தீர்மானிக்கிறீங்க. அப்படியெல்லாம் செய்யனாலதான் குழப்பம் வருது. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உண்டாக்குனேன், அதுக்கப்புறம் தாயின் கற்பத்துல என்ன பண்ணேன், உருவாக்குனேன். நீ கவலைப்பட ஆரம்பிச்சதே எப்பதான்? உருவானதுக்கு அதுக்கப்புறம் உனக்கு துணை செய்யறேன். புரியுதா? இப்ப என்னுடைய ஆரம்பம் எங்க அம்மாவுடைய கற்பம் இல்லை அப்படின்னா ப்ளூ பிரிண்டே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆஹா, எனக்குன்னு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்ததின் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்கே நான் என்ன பண்றாரு, இவங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. சார் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருத்தர் சொல்றாரு, God does not play dice. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை பேர் தாயம் விளையாண்டுருக்கீங்க? தாயத்துல நீங்க ஒண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஏன் வெயிட் பண்றோம்? ஒண்ணு உழுவுறது யார் கையில இல்ல? நம்ம கையில. நீங்க நினைக்கிறீங்களா கடவுள் இந்த உலகத்தை படிச்சுட்டு அப்படி வெயிட் பண்றாருன்னு? God does not play dice. அவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப கவனிங்க, தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி உங்களுக்கு துணை செய்வாரா, உங்களுடைய திட்டத்தின்படி உங்களுக்கு துணை செய்வாரா? இப்ப உங்களுடைய வேலை இருக்கு, உங்களுடைய படிப்பு இருக்கு, இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும்னு நான் தீர்மானிச்சேனா? கிடையாது. கடவுள் என்ன பண்ணாரு, உண்டாக்கிட்டார். இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு குழப்பமும் வருத்தம் வரும் பொழுது என்னுடைய ப்ளூ பிரிண்டை கண்டுபிடிக்கணும். ப்ளூ பிரிண்ட்னா பார்க்க முடியாத ஒண்ணு. இப்ப இது இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் மேப்ல காட்டினான், அது பேர் தான் ப்ளூ பிரிண்ட். பாரு, இந்த கட்டணம் எப்படி வரப்போகுது, இப்படிதான் வரப்போகுது. இந்த மேப்ல காட்டினான். இப்ப இங்க ஒரு கிராக் 2 சைடு விட்டுருக்கு, அதை காட்டல. ஆனா தேவனுக்கு தெரியும் இது எங்க கிராக் ஆகுங்கிறது தெரியும். சபைக்கு சபை மாற்றம் இருக்கு, போதகர்களுக்கு போதகர் மாறுபடுவாங்க. ஏன் அப்படி மாறுபடுறாங்க? தீர்க்கதரிசின்னு ஒரு கும்பல் சொன்னாங்க, எலியான்னு ஒரு கும்பல் சொன்னாங்க. கண்டிப்பா அவர் அற்புதம் செய்யறது பார்த்துருக்காங்கல்ல. அப்ப இவனுக்கு என்ன தேவை? அப்படி ஒரு கும்பல் என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணிருக்கோம். அவரை தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிச்சான்ல, எதை வச்சு கண்டுபிடிச்சான்? தேவன் மனம் திரும்புவதற்கு தன்னை என்ன பண்றாரு? அப்ப அவன் என்ன இருப்பான், அவன் ப்ராப்பரா ஒரு சூழ்நிலையில இருப்பான். இப்ப பேதுரு கரெக்டா சொல்லிட்டான். இவன் எதை வச்சு சொன்னான்? ஆண்டவருடைய வெளிப்பாடுல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ சிலுவைக்கு போனோம்னா, இல்ல இப்படி உமக்கு நேரிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்? கவனிங்க, கிறிஸ்துவை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, கிறிஸ்துவன்னா அனாயிட்டட் கிங். கிறிஸ்து அப்படின்னா ராஜா, உலகத்தை ரட்சிக்க வந்த ராஜா. தோத்து போவாரா? தோத்து போனா அந்த ராஜ்யம் மீளுமா? அந்த ரீஜன் வாழுமா? தோத்து போனா ராஜாவால பிரஜைகளை காப்பாற்ற முடியுமா? இறந்து போன ஒரு ராஜாவால
பிரஜைகளுக்கு அடிமைத்தனத்திலிருந்து கவனிங்க, ராஜா இறந்துட்டாருன்னா ஜனங்கள் அடிமைத்தனம் போவாங்க. இதானே உலக வழக்கம். ராஜா தோத்துட்டாருன்னா யாரு தோத்தா? ஜனங்கள் அடிமை. இந்த ராஜ்யமே ஏற்கனவே யூதர்கள் யாருக்கு அடிமையா இருக்காங்க? ரோமர்களுக்கு அடிமையா இருக்காங்க. கிறிஸ்துவங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. சுச்சுவேஷனை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு? ராயனை போட்டு தள்ளினாதான் யாரை விடுவிக்க முடியும். இப்ப ஏன் கத்தி வச்சிருந்தான்னு புரியுதா? போர் சேவன் வரும்பொழுது ஏன் காதை வெட்டுறான்? நீ ஒரு சோல்ஜரு, நான் ஒரு சோல்ஜரு. ஓ ராஜா வெட்ட ஒப்பீனியனை வாங்கிட்டு நீ என்ன பண்ணிருக்க? எங்க ராஜாவை கைது பண்ணி வச்சிருக்க. கத்தியை வாங்கினா புரியுதா? ராஜாங்கிறதுல மாற்று கருத்துமே இல்லை. சிலுவையில தொங்கும் போது அவருக்கு அட்ரஸ் என்ன எழுதுனாங்க? இவர் யூதர்களின் ராஜா. பிள்ளாத்த கேட்கிறான், நீ யூதர்களின் ராஜாவா? நீ சொல்லுகிற முடியும். அவர் ராஜாங்கிறத மாற்றுகிறது இருக்கா? இல்ல. கிரைஸ்ட் இன்ன வரைக்கும் அவர் ராஜாவாக வரப்போகிறார். என்ன பிரச்சனைன்னா, இவன் ராஜாவை உலகத்துக்கு ஏற்றபடி கண்டுபிடிச்சான். இவனுக்கு என்ன ராஜாவை புரிஞ்சுக்க முடியல? தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஜனங்களை மீட்டு கொள்ளுகிற ராஜாவை புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த ராஜா மரித்தால்தான் இருளின் அதிகாரத்திலிருந்து யாரை மீட்க முடியும்? ஜனங்களை மீட்க முடியும். ஒரு பெரும் படையே என்ன பண்ணணும்? இவர் பலியாக கொடுக்கணும். யாரை காப்பாத்திக்கணும்? இவர் என்னன்னா தன்னை கொடுத்து யாரை காப்பாற்றணும்? ஜனங்களை காப்பாற்றணும். புரியுதா? சிலுவையில பெரிய யுத்தமே என்ன பண்ணணும்? நடக்கணும். யுத்தம் நடந்துச்சா? நான் நடந்துச்சு. ஆனா அந்த யுத்தத்தை இவனால புரிஞ்சுக்க இது உமக்கு நேரிட கூடாது. இவனுடைய ஒப்பீனியன் எல்லாம் எங்க பாக்குறான்? கீழேயே பேர் சொல்லிட்டாரு, இல்ல எனக்கு பின்னாடி போ சாத்தானே. தேவனுக்குரியவைகளை சிந்திக்காம யாருக்குரியவர்களை சிந்திக்கிற? மனுஷனுக்குரியவர்களை சிந்திக்கிற. தேவ வெளிப்பாட்டை பெற்றவன் கூட சிந்திக்கும் பொழுது எப்படி சிந்திக்க முடியும்? சக்திவேலுக்கு பயங்கரமான ரெவலேஷன். ஆனா அது சிந்திக்கிறது செயல்படுறதெல்லாம் யாருமா தான் நடத்துவாரு. பாஸ்ட் பேசினா அப்படி ரெவலேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. பணம் காசு இல்லைன்னா அவரு பயங்கர அப்செட் ஆயிடுவார். பாஸ்ட் எப்படி ஆயிடுவாரு? ஆனா ரெவலேஷன். புரியுதா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய யாருடைய வெளிப்பாடு? கவனிங்க, அப்ப வெளிப்பாட்டிலே மேன்மை பாராட்டணுமா, வாழ்க்கையில மேன்மை பாராட்டணுமா? சரி, ஜோமுல்லாமா. சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் உண்மை எளியாங்கிறாங்க. கடவுள் சாட்சாத் நிற்கிறார், கடவுள் தத்ரூபமா நிற்கிறார். ஏன் அவனால் புரிஞ்சுக்க முடியல? கடவுள் நீங்க நேர நின்று பேசினாலும் புரிஞ்சுக்க முடியாது. கடவுள் நேரில் வந்தா புரிஞ்சிக்க முடியும், அப்படிலாம் புரிஞ்சிக்க முடியாது. தன்னை வேதத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதத்தை வச்சிருந்தாலும் நீங்க புரிஞ்சிக்க முடியாது. கடவுள் அறிஞ்சிருக்கணும். சரி, ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருச்சு. இல்ல செயல்பாடு ரொம்ப அவசியம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் வார்த்தை. அப்படிதான் அந்த ஒரு லைன்ல தான் அந்த பைபிள் ஃபுல்லா டிராவல் ஆகுது. ஒரே லைன். வேதமே இறுதியானது, இது இறுதியான அதிகாரம் உள்ளது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணாட்டி நான் வலித்த வருவதை எந்த காலத்தில் வேணால் நடக்கலாம். இன்னும் 10 வருஷம் கொடுத்து நடக்கலாம். அப்படி நான் யாருங்கிறத கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதை மாறாது. வேதத்திலிருந்து 2 உண்மைகள் தான். ஒன்று தேவன் யார், 2வது நான் யார். அதுதான் இந்த வேத புஸ்தகம் சொல்லுது. இதைத்தான் பைபிள் மறுபடியும் சத்தியம் சொல்லுது. இந்த சத்தியத்தை அறியாத விட்டால் நம்மளுக்கு விடுதலை கிடையாது. இதை போதிக்கிறதுக்கு தான் தேவன் ஒரு இன்ஸ்டிடியூஷனை உண்டு பண்ணாரு. அதற்கு போதகர்களை அவரே கொடுத்தாரு. ஸோ சபையில போதனை ரொம்ப முக்கியம். நல்லா ஆண்டவரே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வேத வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் மே கற்றுக் கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் மனிதரோடு கூட இருப்பதாக.